ஹேஸ் ஹாப்பி மார்னிங். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலங்க. என்ன புத்தாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களே நினச்சிங்களா? நேற்று டைமே இல்லைங்க வீடியோ போட. முன்னாலே இந்த வாசப்படி லைட்டாக தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுன்றதுக்காக லைட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் ஆல்ரெடி காலையில் எழுந்த உடனே கோலம் போட்டேன். அந்த கோலத்தோட வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இப்போ மாவு அரைச்சி வச்சுருந்தேன் பூஜை ரூமில் போகிறதுக்கு. அது அப்படியே தெருவில் ஒரு கோலம் போடலான்னு போய் போட்டுட்டு சைடில் போய் கை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அப்பாவும் பொண்ணும் என் கோலத்து மேலேயே ஏற்றி எண்ணெய் இடிக்கிறேன்ட்டு வந்துட்டாங்க. என் கோலமே கலைஞ்சி போச்சுங்க. சரின்னு இதெல்லாம் போட்டுட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மெயினே இவங்க தாங்க. இந்த மாங்காய் சாம்பார் தான். இந்த மாங்காய் சாம்பாரில் அறுசுவையும் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மாங்காய் சாம்பார் வச்சுட்டு இதில் நாங்கள் வேப்பம்பூ போட்டு தாங்க தாளிப்போம். அப்போ தான் அந்த துவர்ப்பு புளிப்பு இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்குமா, செம்மையாக இருக்கும் சாம்பார். நான் மாங்காய் சாம்பாருக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். மாங்காவை ரொம்ப வேக விடாதீங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா சாம்பார் டேஸ்ட் வராது. இந்த மாதிரி நெத்து நெத்தாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வெந்துடும் மாங்காய். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேப்பம்புலாம் தாளித்து கொட்டிட்டு கடைசியாக வெல்லம் போடுங்க. இவன் தாங்க மெயின் மாங்காய் சாம்பாருக்கு. இதையும் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தன்மிக்காவை நான் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போய் போட்டேன். மொத்த ஐட்டமும் அவள் தாங்க இன்றைக்கி இலையில் வச்சா. கொத்தரக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை, பாயாசம். நான் இலையில் வைக்கிறதுக்காக பச்சரிசி சாதம் வெடிப்பேன். பச்சரிசி சாதம், மாங்காய் சாம்பாருங்க. மொத்தமே மேடம் தான் வச்சுட்டு எடுத்துன்னு போய் டைனிங் டேபிளையும் வச்சுட்டு வந்தாங்க. பசங்களுக்கு நம்ம தாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். என்ன ஒன்று, எனக்கும் கோவம் வந்தது, அவளுக்கும் கோவம் வந்தது. நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. மேடமும் பயங்கர கோவம் வருது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலங்க. இப்போ இருக்க பசங்களை எப்படி தான் நைஸ் பண்ணி வேலை வாங்குறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியே பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்படியே இலை போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டோங்க. வச்சுட்டு அப்படியே திருப்தியாக சாமியும் கும்பிட்டோம். உங்களுக்கெலாம் இந்த வருஷ பிறப்பு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பூ வச்சதெல்லாம் கூட மேடம் தான். பூ இருக்குல்லம்மா, நான் இந்த மாதிரி வைக்கிறேன் அந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுட்டே இருந்தாங்க. சாமி கும்பிட்டு ஈவினிங்காக கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். உங்களுக்குலாம் இந்த வருஷ பிறப்பு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக நம்மளோட சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.